உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆண்களும் இருக்காங்க, நல்ல பெண்களும் இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற உண்மை கதை எங்கள் பக்கத்து வீட்டில் உண்மையான ஒரு சம்பவம் தான் வந்து நடந்தது. அதில் வந்து கணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர், பாவம். அதில் மனைவி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்லாதது. அதை பற்றின ஒரு கதையை தான் வந்து அந்த உண்மை சம்பவத்தை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து அநியாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையை வந்து கெடுத்தக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. அவருக்கு வந்து நல்ல அவருக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 வயசு இருக்கும். மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 40 வயசு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 8 வயசில் ஒரு பொன் குழந்தை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசில் ஒரு பையன், 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா அப்பா ஒரு 4 வருஷம் முன்னால் தான் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் முன்னால் தான் வந்து சொந்த வீடு வாங்கினாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 பேருமே வந்து எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அடிக்கடி 2 பேருக்குள்ள சண்டை வரும். பொண்டாட்டி வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாதவ. பக்கத்தில் அக்கம் பக்கம் பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட விட மாட்டான். கத்துன்னு கத்துவா. கத்துனான்னா அப்படி ஒரு சத்தம், பயங்கரமாக கத்துவா. அதனால் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. அவளை பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க. ஐயோ நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாளோன்னு பயப்படுவாங்க. அவ்வளோ. ஆனால் புருஷன் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சாது. அவன் ரொம்ப சாதுவாக தான் இருந்தான், ரொம்ப சாதுவாக தான் இருந்தான். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களோ பொல்லாதவராக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல குணத்தை தான் வந்து காட்டணும், கெட்ட குணத்தை காட்டவே கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒரு 55 வயசு இருக்கும். பையன் பொண்ணு 2 பேரும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்தாச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவளோட 2 குழந்த, பையனுக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்த வந்தாச்சு. பையன் பொண்ணு பேரம்பேத்தி எடுத்தாச்சு. ஆனால் 55 வயசு இருக்கும். பார்க்க கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி மினிக்கிட்டு தெரிவான். வந்து சாதாரண ஒரு டிரைவர் வேலை தான் வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டியும் அவளும் அப்படி தான் ரொம்ப மோசமானவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் பொண்டாட்டி வந்து ஊருக்கு போயிருந்தா. அவள் பொண்ணுக்கு வீட்டில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தா. அதே சமயம் இந்த வீட்டில் என்னாச்சு அப்படின்னா, இங்கே அக்கம் பக்கம் இருக்கனால பேசி பேசி என்னாச்சுன்னு தெரியல, 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. இங்கே அந்த டிரைவருக்கும் இங்கே உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் 2 பேருக்கும் வந்து அவனுக்கு 55 வயசாச்சு. ஆனால் இந்த பொம்பளைக்கு 40 வயசாக இருக்கும். அவங்க கூட பழக்கம் ஆகி 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு உறவு வந்து வந்துருச்சு. அதை காதல்னு சொல்லக்கூடாது, தவறான ஒரு உறவு தான் சொல்லணும். தவறான ஒரு உறவு வந்துருச்சு. எப்படி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புருஷன் காலையில் ஆஃபீஸ் போனால் சாயந்தரம் வந்தால் ராத்திரி தான் வரான் அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தெல்லாம் பயன்படுத்தி இவன் என்ன பண்ணுவான், அப்பப்போ வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட இருக்கிறதும், இவனுக்கு பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா. அதனால் பக்கத்து வீடு தான். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு நைஸாக வந்து இவன் வீட்டுக்கு வந்துடுவா. இவன் கூட வந்து ராத்திரிலாம் வந்து இருப்பாள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு திருப்பி வந்து இங்கே வந்துடுவா. புருஷன்கிட்ட என்ன சொல்லுவான்னு தெரியல. தூங்கின பிறகு அதுக்காக அக்கம் பக்கம் சத்தம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து அவள் வீட்டுக்கு போகுது. யாரோ 1-2 பேர் வந்து கண்ணில் படாமல் இருக்காது. ஏன்னா அவங்க 12 மணி கிட்ட எல்லோரும் தூங்கின பிறகு வந்து பார்த்தா இங்கே தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி தான் தூங்குவாங்க. யாரோ 1-2 பேர் பார்த்துட்டாங்க. 1 மணிக்கு போனவா 2-3 மணிக்கு தான் வெளியில் வருவாள். அப்படி எப்படியோ அக்கம் பக்கம் விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிச்சு. 2 பேருக்கும் ஒரு தவறான உறவு இருக்குது அப்படின்னு வந்து கசிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து குழந்த, 3வது குழந்தை வந்து உண்டாயிடுச்சு. அதாவது டிரைவரோட குழந்தை வந்து உண்டாயிடுச்சு. அப்புறம் வந்து இது புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்தது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொண்டாட்டி எப்படி போகிறா என்ன நம்ம கண்காணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணா, வாசலில் வந்து அக்கம் பக்கம் பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாமே. அப்புறம் அடிக்கடி அவன் வந்து இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான்.
பகலில் இருக்க முடியல, வந்துட்டு போகிறது எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லோருக்கும் தெரியுதே வேண்டாம் சொல்லிட்டு அப்புறம் மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை மாடிலையே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ராத்திரியெல்லாம் வந்து கூத்தடிக்கிறது, புருஷன் வீட்டில் இருக்க அப்புறம் வெளியில் போவோம்னு சொல்லிட்டு வெளியில் 2 பேரும் சுற்ற போயிடுவாங்க. காலையிலேருந்து ராத்திரி வெளியில் சுற்றுறது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த வயத்தில் வேறு குழந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம தனி வீடு எடுத்து சந்தோஷமாக வாழ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து பொல்லாத புருஷனை போட்டு அடிப்பா. அவள் வந்து பார்த்தோன்னா அவள் புருஷனை புருஷன்டா அப்படி தான் சண்டை வரும். 2 பேருக்கும் கத்துன்னு கத்தி யாருமே வந்து போகமாட்டாங்க, போக முடியாது. நம்ம அப்படி ஒரு சண்டை, பயங்கரமான ஒரு சண்டை வரும். அப்புறம் எல்லாம் நின்று போச்சு. எல்லாம் வந்து சண்டை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பொண்டாட்டி ஊரில் இவங்க சரி நம்ம 2 பேரும் தனி வீடு எடுத்து போயிடுவோம், இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிட்டான். வயத்தில் குழந்த வச்சு நீ என்னை வந்து தனி வீடு எடுத்து கூட்டிகிட்டு போய் புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலை வசதியாக இருக்கான், அவன் வேண்டாம். அந்த டிரைவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 55 வயசு கிழவனோட தனி வீடு பார்க்க அவங்க கூட ஊரெல்லாம் சுற்றி வீடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை 2-3 பேர் பார்த்துட்டு சொன்னாங்க. 2 பேரும் தனியாக வீடு போகிறா, புருஷனை விட்டுட்டு போகிறா. அப்போ 2 குழந்தைகள் அதை பற்றி தெரியல, ஏன்னா புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பெரிய பிரச்சனையாகி அப்புறம் பேசி அதே சமயம் அப்புறம் பொண்டாட்டி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்து சத்தம் போட்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பொண்டாட்டி பயங்கரமாக சண்டை போட்டு அப்புறம் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி விட்டாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் சரி பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவது விட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து அதோடு முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து தீரலை. இன்னுமே வந்து அக்கம் பக்கம் எப்படி முழிக்கிறது சொல்லிட்டு அக்கம் பக்கம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஏன்னா அடிக்கடி வெளியில் போகிறாங்க, சுற்றுறாங்க, மொட்டை மாடியில் கீழே, அப்புறம் இவன் வீட்டுக்கு அவன் போகிறது, அவன் வீட்டுக்கு கூத்தடிச்ச உடனே எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போச்சு. என்றைக்குமே வந்து பார்த்தா தள்ளி உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்களை வந்து பார்த்தா என்றைக்குமே தவறான நோக்கத்தோடு வந்து பார்க்கக்கூடாது. இதனால் என்னாச்சு அப்புறம் புருஷனுக்கு வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. என் பொண்டாட்டியை பற்றி அவங்ககிட்டே யாரோ கேவலமாக பேசுகிறாங்க, இனிமேல் இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடையே விற்றுட்டு பொண்டாட்டியை வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் இந்த டிரைவர் விடவே மாட்டேங்கிறான். அவள் ஏதாவது காரணம் சொல்லி வந்துக்கிட்டே தான் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளவோ பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான். ஆனால் பொண்டாட்டிகிட்ட எவ்வளவோ கெஞ்சி கதறி அழுது தான். அவள் ரொம்ப நல்ல மனுஷன், கதறி அழுதான். இல்லாமல் உலகத்துலேயே எல்லாமே என்னை விட்டு நீ போயிடாதன்னு கதறி கண்ணீர் விட்டு அழுதான். ஆனால் அவன் அப்படி தான் போவேன்னு சொன்னான். அப்புறம் இன்னுமே இது லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களோ என்ன, யாருமே வந்து இந்த விஷயத்த வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயத்த யாருமே தலையிடலை. ஏன்னா வந்து நல்ல மனுஷன்னா தலையிடலாம், என்னென்ன போய் தலையிட்டானா நாளைக்கு அந்த பொம்பளை கிட்ட பக்கத்தில் கூட யாரும் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் போனால் கூட ஐயோ கையை பிடிச்சி இழுத்தா அப்படி பொய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நான்லாம் கூட பேசவே மாட்டேன், பயப்படுவேன், பேசவே கிடையாது. கேட்டால் கூட சொல்லுவோம் நம்ம, அப்படி ஒரு பயம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், வீடை விற்றுட்டு பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு எங்கேயோ வந்து போயிட்டான். ஒரு குடும்பத்து வாழ்க்கையே வந்து அழிச்சிட்டான். அவன் வந்து இப்போ திருந்தினானான்னு கேட்டால் இல்லை, அவனுக்கு அடுத்தது ஒன்று கிடச்சிருச்சு. அப்புறம் அவன் வந்து போயிட்டான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வாழ்க்கை வந்து அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. யாரும் வந்து திருந்தலை. டெய்லி வயசான காலத்தில் வந்து இந்த சவலை புத்திலாம் இந்த ஆளுக்கு தேவையான்னு தெரியல. ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்தாச்சு, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. பேரம்பேத்தி எடுத்த நேரத்தில் ஒரு சின்ன வயசு பையனுக்கு வாழ்க்கையை அழிச்சு இதெல்லாம் வந்து தேவையா?